स्वरब्रह्म विभूषिताम् मूर्छयित्वा हरिकथां गायमानश्चराम्यहम् देवदत्ताम् इमां वीणां स्वरब्रह्म विभूषिताम् मूर्छयित्वा हरिकथां गायमानश्चराम्यहम्. மற்ற பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். பதம் 32. தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராமி அகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானா சராமி அகம். हरे कृष्णा प्रभु जी. थैंक यू प्रभु जी. हरे कृष्णा प्रभु. देवदत्तां इमां वीणां परब्रह्म विभूषितां मूर्छयित्वा हरिकथां गायमानश्चरामि अहम्. हरे कृष्णा. हरे कृष्णा. வார்த்தை அர்த்தம் நான் படிக்கிறேன். தேவ பரமபுருஷ பகவான் தத்தாம் பரிசீலிக்கப்பட்ட இமாம் இந்த வீணாம் வீணை ஸ்வர ஸ்வரம் பிரம்ம திவ்யமான பூஷிதாம் அலங்கரிக்கப்பட்ட மூர்ச்சயித்வா வாசித்து கொண்டு ஹரிகதாம் உன்னத மகிமைகளை காயமான இடைவிடாமல் பாடிக்கொண்டு சராமி பிரயாணம் செய்கிறேன். அகம் நான். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எனக்கு அளிக்கப்பட்டதும் தெய்வீக ஓசை நிரம்பியதுமான இவ்வீணையை வாசித்துக் கொண்டு பகவானின் உன்னதமான மகிமைகளை இடைவிடாமல் பாடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்கிறேன். பொருளுரை. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. பொருளுரை யாராவது வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நாரதருக்கு வழங்கப்பட்ட வீணையை பற்றி லிங்க புராணம் விவரிக்கிறது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி இதை உறுதி செய்கிறார். தெய்வீகமான இந்த வாத்திய கருவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நாரதரையும் ஒத்ததாகும். ஏனெனில் இம்மூவரும் ஒரே தெய்வீக நிலையை சேர்ந்தவர்களே ஆவார். இவ்வீணையிலிருந்து எழும் ஓசை பௌதிகமானதாக இருக்க முடியாது. எனவே நாரதரின் வீணையால் ஒளிபரப்பப்படும் பகவானின் பெருமைகளும் லீலைகளும் கூட எவ்வித பௌதிகத்தன்மையும் இல்லாத தெய்வீகத்தன்மை வாய்ந்தவை ஆகும். 7 ஸ்வரங்களான சா ஜட்சம ரி ரிஷபம் கா காந்தாரம் மா மத்தியமம் பா பஞ்சமம் தா தைவதம் மற்றும் நீ நிஷாதம் ஆகியவை தெய்வீகமானவையே. இவை குறிப்பாக தெய்வீக பாடல்களுக்காகவே ஏற்பட்டுள்ளன. பகவானின் தூய பக்தரான நாரத தேவர் வீணையை பரிசாக அளித்த பகவானுக்கு நன்றி கடனை செலுத்தும் வகையில் நாரதர் பகவானின் உன்னதமான பெருமைகளை பாடுவதிலே எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பதால் அவரது உயர்ந்த நிலையில் அவர் நிலையாக இருக்கிறார். ஸ்ரீல நாரத முனியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜட உலகில் உள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மா ஒருவர் சரி சாரி காமா முதலான ஸ்வரங்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தி பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுவது போல் அவரது பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பதான் சஹகன லலிதா ஸ்ரீவிசாகான்விதாம்ஸ்ச. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। देवदत्तां इमां वीणां स्वरब्रह्म विभूषितां मूर्छयित्वा हरिकथां गायमानश्चराम्यहम्। ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே நாரத முனி எப்படி பிரம்மாவுடைய நாள்ல மீண்டும் தோன்றும் போது பகவான் கிருஷ்ணர் அவருக்கு பரிசளிச்ச வீணையோட வருகிறார். அந்த வீணையோட பகவானுடைய திருப்புகழை எல்லா இடத்துலயும் பாடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்க்கிறோம். நமக்கு நாரத முனினாலே கண்டிப்பா அவர் கையில ஒரு வீணை வச்சுக்கிறது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். நாரத முனின்னு சொன்னாலே நமக்கு அவர் ஒரு காவிடி அடைஞ்சிருக்கார், அவர் ஒரு பிரம்மச்சாரி போல இருப்பார், அவருடைய திருமேனியில திருக்கைகள்ல ஒரு அழகான ஒரு புறம் இல்ல வீணை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வீணை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வீணா அப்படிங்கிறது இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இசை கருவிதான். நிறைய பேருக்கு அந்த வீணையை வாசி கூட தெரியலாம். வீணையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் சில பிரபுபாதர் இந்த பொருளில் சொல்றார். வீணை அப்படிங்கிறது கிருஷ்ணர் நாரத முனிக்கு கொடுத்த திவ்யமான ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை வைத்துக்கொண்டு கிருஷ்ணருடைய திருப்புகழை பாடணும். நாரத முனிக்கு கிருஷ்ணர் வீணையை கொடுக்கிறார். நாரத முனி அந்த வீணையை வைத்து என்ன பண்றார்? கிருஷ்ணருடைய திருப்புகழை அதை வைத்துக்கொண்டு பாடுறார். நிறைய வாக்கியங்கள்லாம் இந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி இருக்கு. ஆனா எந்த ஒரு வாக்கியம் கிருஷ்ணருடைய தொண்டுக்கு பயன்படுத்தப்படலையோ அப்போது திவ்யமான தலத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்ப இந்த பொருளுரையில பிரபுபாதர் எப்படி கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் திவ்ய ஸ்தலத்துல இருக்காரோ அதே போல கிருஷ்ணனுடைய பக்தர் நாரத முனியின் திவ்ய ஸ்தலத்துல இருக்கார். திவ்யமான தலத்துல இருக்காங்க அவங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் திவ்ய தலத்துல இருக்காங்க. நாரத முனி பயன்படுத்தக்கூடிய வீணையும் திவ்யமான தலத்துலதான் இருக்கான். அது ஒரு பௌதீக தலத்துல இருக்குன்னு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வீணை கூட கிருஷ்ணருடைய திருப்புகழை பாடுறதுனால அதுவும் திவ்யமான தலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதெல்லாம் கிருஷ்ணருடைய சம்பந்தத்துக்கு வருதோ அதெல்லாம் நிரந்தர தன்மை அடையுது. இப்ப நிரந்தர தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்போ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட தொடர்பு கொள்றோமோ அதெல்லாம் நிரந்தரமான ஒரு விஷயம். எதெல்லாம் பகவானை மறந்து மாயையோட தொடர்புக்கு வருதோ அதெல்லாம் தற்காலிகமான ஒரு விஷயம், நிரந்தரமற்ற விஷயம். பாகவதத்துல இந்த ஸ்லோகத்தை நம்ம கடந்துதான் வந்திருப்போம். தர்ம சுனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசிய நோத்பாதையே எதிரதிம் ஷமயே வகி கேவலம். நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் பகவான் கிருஷ்ணரை ஈர்க்கக்கூடிய தலத்துக்கு நம்மளை கொண்டு வரல அப்படின்னா அது வெறுமனே நமக்கு சிரமம் தான். ஷமயேவகி கேவலம், வெறுமனே கடினமான உழைப்பை தவிர அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். இது நம்ம 2வது அத்தியாயம் இந்த 5வது முதல் காண்டத்துல நம்ம பார்த்திருப்போம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அது இயற்கையாவே பகவான் ஹரிய திருப்தி பண்றதுக்காக இருக்கணுமா. அப்படி பகவான் ஹரிய திருப்தி பண்றதுக்கான ஒரு செயல் அது இல்லை அப்படின்னா அப்போ அது ஒரு ஷமயவி, வெறுமனே நம்ம கடினமா உழைச்சதுதான் மிச்சமே தவிர அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நம்ம யாராவது விவசாயம் செய்யறாங்கன்னா விவசாயம் செய்யறதுக்கு பல மாதங்கள் அவங்க நல்லா பயிரை அந்த விதையை பூமியில போறதுல இருந்து தண்ணி பாய்ச்சறதுல இருந்து அதை அறுவடை செய்யறதுல இருந்து நிறைய சிரமங்கள் எடுத்து செய்யறாங்க. அது அவ்வளோ சிரமங்கள் ஒரு 3 மாசம் 4 மாசம் செஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலி அவங்களுக்கு
கிடைக்கக்கூடிய அந்த அறுவடையிலேருந்து ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா அப்போ அவங்கள 4-5 மாசம் போட்ட உழைப்பு எல்லாமே வெறும் வீண் தானே. அதே போலதான் நமக்கு நிறைய தர்மங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கூட செய்யலாம். பட் அதன் மூலமா பகவான் கிருஷ்ணரை திருப்தி பண்ணல அப்படின்னா அது வெறுமனே நம்மளோட கடின உழைப்பு மட்டுமே தவிர அதுக்கு எந்த விதமான பலமும் கிடைக்கலன்னு அர்த்தம். நீங்க ஒரு சின்ன ஒரு விதைய போட்டு ஒரு மாம்பழ மரத்தை வளர்க்கலாம். அது ஒரு சின்ன செடியாகி பெரிய மரமாகி அப்புறம் மரத்துல இருந்து எந்த விதமான பலமும் வரல அப்படின்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க நல்லா அது வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க. அது நல்லா வளர்றதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சீங்க. தண்ணி பாய்ச்சலிருந்து எல்லாமே செய்றீங்க. ஆனா உங்களுக்கு பலன் கிடைக்கவே இல்ல அப்படின்னா அப்ப என்ன பிரயோஜனம் அந்த அவ்வளோ பெரிய மரத்த வளர்த்து? அதே போலதான். எந்த ஒரு செயல்னாலுமே சரி அது கிருஷ்ணரோட தொடர்புக்கு வந்துடணும். பாகவதத்துல 5வது போன அத்தியாயம் தான் 5வது அத்தியாயம் முதல் காண்டத்துல ஒரு ஸ்லோகம். இதம் ஹி பும்சஸ் தபசா ஸ்ருதஸ்ய வா சிருஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்தி தத்தயோ அவிச்சுதர்த்த கவிபி நிரூபித்தோய உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். ஒருத்தர் நல்ல தபஸ்யம் செய்கிறார், ஒருத்தர் நல்ல வேதத்தை படிக்கிறார், ஒருத்தர் நல்லா கல்விய கற்றுக்கொள்றார், நல்ல கலாச்சாரம் இருக்கு, நல்ல தானம் செய்கிறார், அதே போல ரொம்ப பெரிய ஒரு பண்டிதனா இருக்கார், கவியா இருக்கார். இந்த மாதிரியான ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த அறிவை வைத்துக்கொண்டு தபஸ்யங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு கிடைத்த அந்த சொத்தை வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணருடைய குணானுவர்ணனம் அவருடைய திருப்புகழை பாடல அப்படின்னா அதுவும் எந்த பிரயோஜனம் கிடையாதான். இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு வந்து நல்ல தபஸ்யம், நல்ல பாண்டித்யம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, தானம் செய்யக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னா உண்மையான கவிஞர்கள், உண்மையான பண்டிதர்கள் என்ன முடிவு செய்யறாங்கன்னா இதெல்லாம் வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணருடைய புகழை பாடணுமா. அப்படி இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. இப்ப இங்க நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். நாரத முனி எப்படி அவருக்கு கிடைத்த அந்த வீணையை வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணருடைய திருப்புகழை பாடிட்டு இருக்கார். இப்ப இங்கேயும் நிறைய பேரு வீணை தெரிஞ்சிருக்கலாம், வீணை வகுப்புக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த வீணையை வைத்துக்கொண்டு கிருஷ்ணருடைய புகழை பாடணும். ஏதோ தேவையில்லாத ஒரு சினிமா பாடலை பாடுறது, இல்ல தேவர்களுடைய திருப்தி பண்றக்கூடிய ஒரு பாடல்ல கூட பாடுறது கூட சரி கிடையாது. நீங்க பாகவதத்துல நம்ம ஐ திங்க் இந்த அத்தியாயத்துல பார்த்தோமா இல்ல வரக்கூடிய அத்தியாயங்கள் வருமானு எனக்கு தெரியாது. நாரத முனி இந்த தேவலோகத்துல கிருஷ்ணரை புகழக்கூடிய ஒரு சங்கீர்த்தன திருவிழா நடந்தப்போ அவர் கிருஷ்ணருடைய திருப்புகழை பாடவே இல்லையா. அவர் ஒரு நல்ல இது அவருடைய முற்பிறவி. அவரோட முற்பிறவில அவர் ஒரு கந்தர்வரா இருக்கும்போது கிருஷ்ணருடைய திருப்புகழை பாடாம அவருடைய நல்ல ஒரு நல்ல பாடக்கூடிய இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க சாரி கமா பத நிசா அப்படின்னு இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள்லாம் எழுப்பக்கூடிய கந்தர்வ லோகத்துல கந்தர்வராய முற்பிறவில இருந்த நாரத முனி பகவானுடைய திருப்புகழை பாடுறதுக்காக அங்க சங்கீர்த்தனம் செய்யாம இருந்தனால அவர் அடுத்த பிறவில வீழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லி வருது. நாரத முனி உயர்ந்த பக்தர், பட் அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு வரும்போது முன்ன பிறவில அவர் இந்த மாதிரி செய்தார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு வீணை இருக்கு அப்படின்னா அந்த வீணையை வைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடைய திருப்புகழை பாடணும். சினிமா சாங் எல்லாம் பாடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு சினிமா பாடல பாடுறோம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியை வைத்துக்கொண்டு அப்படின்னா அப்ப அது சரி கிடையாது. இப்ப இங்க நாரத முனி கிருஷ்ணர் அவருக்கு வீணையை கொடுத்தார், அது லிங்க புராணத்துல சொல்லப்பட்டிருக்குன்னுங்கிற தகவல் நமக்கு இங்க பிரபுபாதர் கொடுத்திருக்கார். பிரபுபாதருடைய புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு நிறைய தகவல்லாம் நமக்கு தெரிய வருது. இப்ப நாரத முனி வீணை வச்சிருக்காருன்னு தெரியும், ஆனா அந்த வீணை நாரத முனிக்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் லிங்க புராணத்துல இருக்குங்கிற விஷயத்த நமக்கு பிரபுபாதர் சொல்றார். இப்போ அந்த வீணையை வைத்துக்கொண்டு எப்பவுமே யாராவது ஒரு இசைக்கருவி இருக்கும்போது அதுல சரி க ம ப த நீ ச அப்படின்லாம் பாடுவாங்க. அதுதான் அப்படிதான் அந்த ஸ்வரத்தெல்லாம் எழுப்புவாங்க. முதல்ல அந்த ஸ்வரம் என்ன, அந்த ஷங்கிற ஸ்வரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு இங்க பிரபுபாதர் கொடுத்திருக்கார். கிருஷ்ணனுடைய தூய பக்தரா இருக்கிறனால இந்த சரிகம பதனி இந்த உலகத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த எல்லா பாடலுக்குமே அடிப்படை இந்த 7 ஸ்வரங்கள் தான். சப்த ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க. 7 ஸ்வரங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சப்த ஸ்வரங்கள் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா பாடலுக்குமே அடிப்படை. அது நீங்க சினிமா பாடல் எடுத்தாலுமே சரி, எந்த பாடல் எடுத்தாலுமே சரி. ஆனா அந்த அடிப்படையான அந்த 7
இருக்கு அப்படின்னா அது எல்லாமே கிருஷ்ணரை புகழ்றதுக்காக தான் இருக்கு. இந்த சரிகம பதனியை வச்சு நீங்க வந்து கோடிக்கணக்கான பாடல்கள் நீங்க உருவாக்கலாம். ஆனா அந்த இசை பாடல்கள் வந்து கிருஷ்ணரை புகழ்றதுக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர தேவையற்ற விஷயங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப நாரத முனி அவர் சரியா இங்க பிரபுபாதர் இருந்து இங்க சொல்றார், நமக்கு இந்த 7 ஸ்வரங்கள் சரிகம பதனின்னு இருக்கே, இது எல்லாமே பகவானுடைய திருப்புகழை பாடுறதுக்காக பயன்படுத்த வேண்டும். நாரத முனி அதை தான் செய்யறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்ப அடுத்த ஸ்லோகம். பிரகாயத ஸ்வவீர்யானி தீர்த்தபாத பிரிய ஸ்ரவாஹ ஆஹுத ஈவ மே சீக்ரம் தர்ஷனம் யாதி சேதசி. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளும் செயல்களும் செவிக்கு இன்பமூட்டுபவை ஆகும். அவரது புனிதமான செயல்களை பற்றி நான் பாடத் துவங்கிய உடனேயே அவரை கூவி அழித்ததைப் போல் உடனே என் இதய கமலத்தில் அவர் தோன்றுகிறார். பொருளுரை. பரமபுருஷ பகவான் அவரது தெய்வீகமான நாமம், உருவம் மற்றும் லீலைகள் ஆகியவற்றிலிருந்தும் அவற்றின் ஓசைகளிலிருந்தும் வேறுபட்டவர் அல்ல. பகவானின் நாமம், புகழ் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை கேட்டல், பாடுதல் மற்றும் நினைத்தலெனும் தூய பக்தி தொண்டில் தூய பக்தர் ஒருவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட உடனேயே அவரது மனக்கண்ணாடியில் பகவான் தம்மை பிரதிபலிக்கச் செய்து அவரது தூய்மை அடைந்த கண்களுக்கு பகவான் காட்சி அளிக்கிறார். எனவே உன்னத அன்பு தொண்டினால் பகவானுடன் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு தூய பக்தரால் ஒவ்வொரு கணமும் பகவானின் இருப்பை அனுபவிக்க முடியும். தனது சொந்த பெருமைகளை மற்றவர்கள் சொல்ல கேட்டு மகிழ்வது அனைவருக்கும் உள்ள இயற்கையான குணமாகும். மேலும் மற்றவர்களைப் போல் பகவானும் ஒரு தனிப்பட்ட நபரே என்பதால் இக்குணத்திற்கு அவர் விலக்கல்ல. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மாக்களில் காணப்படும் இயற்கையான குணம் பரம புருஷனிடம் உள்ள இயற்கை குணத்தின் பிரதிபலிப்புகளே ஆகும். ஒரே வேறுபாடு என்னவெனில் பகவான் எல்லோரையும் விட மிகச் சிறந்தவராகவும் அவரது எல்லா செயல்களிலும் பூரணமானவராகவும் இருக்கிறார். எனவே தூய பக்தர்களால் பாடப்படும் அவரது பெருமைகளால் பகவான் கவரப்படுகிறார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பகவானும் அவரது பெருமைகளும் ஒன்றேயாகும். பகவான் பூரணமானவர் என்பதால் அவரது புகழ் மாலையிலும் அவரால் எழுந்தருள முடியும். நாரதர் தமது சொந்த நன்மைக்காக பகவானின் புகழை பாடவில்லை. ஆனால் புகழ் மாலைகள் பகவானோடு ஒத்திருப்பவை என்பதாலேயே அவர் அவ்வாறு பாடுகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ நாரத முனி அவருடைய அந்த வீணையை கொண்டு கிருஷ்ணருடைய புகழை பாடுறார். பொதுவா யாராவது ஏதாவது ஒரு காரியம் செய்யறாங்க எப்படின்னா அவங்களோட திருப்திக்காக தான் செய்வாங்க, பிறர் திருப்திக்காக செய்யறது கிடையாது. ஆனா பிறர் ஏதாவது ஒரு செயல் செய்யறாங்கன்னா தன்னை திருப்தி பண்றதுக்காக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இது ஒரு இயற்கை குணம் தான். இப்போ இங்க நாரத முனி பகவான் கிருஷ்ணரை புகழ்றார். ஆனா நம்ம என்ன நினைப்போம், மற்றவங்க எல்லாம் என்ன புகழணும், நம்மளை புகழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். இப்ப நமக்கு ஒரு இது வரலாம். இப்போ கிருஷ்ணர் இருக்கார், நாரத முனி கிருஷ்ணரையே புகழ்ந்து பாடிட்டு இருக்கார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாரத முனி வந்து கிருஷ்ணருடைய புகழை பாடுறனால கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி ஆயிடுறாராம். கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஓ, என்னை பத்தி ரொம்ப நல்லா புகழ்றார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு ரொம்ப திருப்தி கிடைக்குது. ரொம்ப திருப்தி கிடைஞ்ச உடனே கிருஷ்ணர் இருந்து அவருடைய ஹிருதயத்துல தோன்றார். ஸ்ருண்வதாம் சுகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்து அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம். இது இன்னொரு ஸ்லோகம் பாகத்துல உள்ளதான். யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய கதைகளை தொடர்ந்து கேட்கிறாங்களோ அவங்க ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அபத்திரங்கள்லாம் நாசமாகி பகவான் உடனே அவங்களுடைய ஹிருதயத்துல தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஏறக்குறைய இதே ஸ்லோகமும் அதே தான் சொல்லுது. எப்படி பகவான் கிருஷ்ணர் அவருடைய புகழந்து கேட்கிறாரோ கேட்ட உடனே அவங்க ஹிருதயத்துல தோன்றுறார். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசன்னமா அவருடைய புகழை பாடக்கூடிய பக்தரோட ஹிருதயத்துல பகவான் தோன்றுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் இந்த பொருளுரையில குறிப்பா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுறார். எப்படி தன்னுடைய புகழை பகவான் கேட்டு திருப்தி அடைகிறார் அப்படின்னு. இப்போ
நமக்கு எப்படி நம்மளோட புகழ பாடினா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப யாராவது நம்மள புகழ்றாங்க, ப்ரோ நீங்க ஒரு அற்புதமான ஒரு பக்தர், நீங்க ஒரு உயர்ந்த நபருங்க, எவ்வளவு நல்லா உங்களால இந்த நாடு வந்து பராமரிக்க முடியுது, எவ்வளவு நல்லா நீங்க குடும்பத்தை பராமரிக்கிறீங்க, எவ்வளவு அழகா நீங்க வந்து வேலை செய்றீங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு நபரா இருக்கீங்க, உங்களை மாதிரியான ஒரு நபரை பார்க்கவே முடியாது, உங்களை மாதிரியான ஒரு நபர் தான் அந்த நாட்டுக்கு தேவை, நீங்க ரொம்ப பெரிய ஒரு கொடைவள்ளல், நீங்க ரொம்ப பெரிய ஒரு வித்வான், நீங்க ரொம்ப பெரிய ஒரு குணம் கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கொஞ்சம் புகழ்ந்தா கூட அது வந்து மறைக்கவே முடியாது. அப்படியே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கும். நம்மளை யாராவது இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே சந்தோஷமாயிடும். அதனாலதான் சம்டைம்ஸ் நம்ம கிட்ட இருந்து யாராவது ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா, இல்ல நம்மளே யாருக்கிட்டையாவது அவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்கணும் அப்படின்னா அவங்கள ஒரு 4 வார்த்தை நல்லா புகழ்ந்துடுவோம். 4 வாரம் நல்லா புகழ்ந்துட்டோம் அப்படின்னா எதிரி கூட உடனே நம்மள வந்து மன்னிச்சிடுவாரு. அப்போ எதிரி கூட நம்ம எதிரிய கூட போய் ஒரு 4 வார்த்தை புகழ்ந்துட்டீங்க அப்படின்னா சரி அவனை மன்னிச்சுட்டு சரி சரிப்பா ரொம்ப சந்தோஷம் சொல்லின்னு இனிமையாயிடுறாங்க. அப்போ நம்மள புகழ்ந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி நம்மள இப்படி மாதிரி புகழ்றாங்களே அப்படின்னு. அதுல இருந்து உண்மை இருக்கா அப்படிங்கலாம் வந்து பாக்குறதே கிடையாது. நம்மள புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அது பொய்யா இருக்கும், மிகப்பெரிய ஒரு பொய்யா இருக்கும், அது அபத்தமா கூட இருக்கும். ஆனாலுமே நமக்கு வந்து நம்மளை யாராவது புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அப்போ இப்ப இங்க கிருஷ்ணர் நாரதமுனி வந்து புகழ்றார், இது கிருஷ்ணருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குதான். ரூபாதர் சொல்றார், இது ஒரு யதார்த்தமான ஒண்ணுதான். நமக்கு ஏன் நம்மள யாராவது புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா பகவான்கிட்ட அந்த குணம் இருக்கு. இப்ப நம்மெல்லாம் கிருஷ்ணருடைய பகுதி பின்னம்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். கிருஷ்ணர் மமாயவம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா மனசஷ்டானிந்திரியானி பிரகிருதிஸ்தானி. கிருஷ்ணர் சொல்றார், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்னுடைய பகுதி பின்னங்கள் தான், என்னுடைய அம்சங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இந்த பையனுக்கு வந்து தன்னுடைய பெற்றோருடைய குணம் இருக்கத்தானே செய்யும். பையனாலே அப்பாவோட குணத்தை பிரதிபலிப்பான். இப்ப நம்ம எல்லாம் கிருஷ்ணருடைய குழந்தைகளா இருக்கும். அப்போ கிருஷ்ணர்கிட்ட என்ன குணம் இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஜென்மாத்தி அசேதகன்னு பாகவதம் ஆரம்பிக்குது. எல்லாமே பகவான்கிட்ட தான் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மள வந்து மத்தவங்க புகழ்ந்தா நமக்கு ஆனந்தமா கிடைக்குது அப்படின்னா அது அந்த குணம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குமா. அவர் யாராவது புகழ்ந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தம் கிடைக்குமா. இப்ப நான் இங்க திருப்பதியில இருக்கோம், இங்க வந்து அவருக்கு அபிஷேக பிரியா அப்படின்னு சொல்லி பேரு, அபிஷேக பிரியா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாடுவாங்க. பகவானுக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. அவரு பகவான் இப்ப நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அது வெறுமனே குளித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா பகவான் குளிக்கிறன்னா அதுக்கு அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அவருக்கு அபிஷேகம் பண்றாங்கன்னா வெறுமனே தண்ணியில மட்டும் பண்ண மாட்டாங்க. அவருக்கு நல்லா பால்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, தயிர்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, நெய்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, இளநீல அபிஷேகம் பண்ணுவாங்க, நல்ல பல ரசங்கள்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, பூக்களால அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்ல அபிஷேகம் பெரிய ஐஸ்வர்யத்தோட பெருமாளுக்கு கிருஷ்ணருக்கு பண்றது உண்டு. ஏன் அப்படின்னா அவருக்கு அபிஷேக பிரியா. அவருக்கு இந்த மாதிரி யாராவது அபிஷேகம் வர பண்ணாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவரு நான் பொதுவா நம்ம ஆசைப்படுவோம், ஆனா நமக்கு ஏன் அந்த ஆசை வருது அப்படின்னா பகவானுக்கு அந்த ஆசை இருக்கு. அவரை யாராவது நல்ல இந்த மாதிரி அற்புதமா அபிஷேகம் பண்ணா அவருக்கு பிடிக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம்ல கிருஷ்ணருக்கே ஒரு பேர் உண்டு, ஸ்தவ பிரியா அப்படின்னு. அவரை யாராவது ஸ்தவம் செய்யறாங்க, ஸ்தவ அப்படின்னா புகழ் பாடுறாங்க அப்படின்னா அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவருடைய புகழை யாராவது பாடுறாங்கன்னா கிருஷ்ணர்ல இருந்து ரொம்ப திருப்தி ஆயிடுறாரு. சோ அந்த குணம் இயற்கையிலே கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவரோட பகுதி பின்னமா இருக்கனால நமக்கு அது வருது. ஆனா அது வந்து ஒரு பந்தப்பட்ட நிலையில ஒரு ஜீவாத்மா தான் தன்னுடைய புகழை பாடணும்னு சொல்லி நினைக்குமா. ஆனா ஒரு தூய பக்தர் தன்னோட புகழை பாடணும்னு சொல்லி நினைக்க மாட்டார், தன்னோட புகழ் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே மாட்டார். ஒரு தூய பக்தர் கிருஷ்ணருடைய புகழைத்தான் பாடணும்னு சொல்லி பார்ப்பார். அதுதான் தூய பக்தருடைய ஒரு குணாதிசயமும் கூட. கட்டுண்டாத்மா வேணா அப்படின்னு நினைக்கும், ஐயோ என்னோட புகழை யாராவது பாடணுமே அப்படின்னு. இப்போ இங்க கிருஷ்ணருக்கு தன்னுடைய புகழை பாடக்கூடிய விஷயங்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய குணமும் அதுதானே. இப்போ நம்மளை யாராவது புகழ்றாங்க அப்படின்னா அதுல எந்த விதமான ஒரு உண்மையும் இருக்காது. இல்ல அதுல உண்மை இருந்தா கூட அதுல இருந்து ஒரு பெரிய அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல யார் என்னதான் வைத்திருந்தாலுமே சரி, நீங்க ரொம்ப பெரிய ஒரு பணக்காரங்கன்னு சொன்னா கூட அதுல இருந்து என்ன அர்த்தம் இருக்க போகுது. ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டியது ஒரு நிலைமை வரப்போகுது.
நீங்க ரொம்ப அழகானவர்னு சொன்னா கூட அழகும் நம்மளை விட்டு போகத்தான் போகுது. அப்ப இந்த காலத்துல நம்மள என்னதான் புகழ்ந்தாலுமே சரி, அதுல ஃபைனலி அர்த்தமும் கிடையாது. நிறைய டைம் நம்மள வந்து பொய்யா தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப நிறைய டைம் வந்து முகஸ்துதி பாடுறதுன்னு சொல்லுவாங்க, சும்மா பேருக்குன்னு நிறைய பேர் புகழ்வாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அப்படி கிடையாது. கிருஷ்ணருக்கு வந்து எப்பவுமே பூர்ணமான ஐஸ்வர்யம் இருக்கிறனால அவரை எவ்வளவு புகழ்ந்தாலுமே சரி அது வந்து பூர்ணமாகாது. இன்னும் புகழலாம் அவரை. எல்லா புகழுக்குமே அவர் வந்து முழுமையான நபர் தான். அவர் நம்ம புகழ்றனால அவருக்கு வந்து ஏதோ ஒரு குணம் அதிகமாயிடுச்சுன்னு கிடையாது. அவர் எப்பவுமே எண்ணிலடங்காத பரமபுருஷ பகவானாத்தான் இருக்காரு. அவரை புகழ்றனால நமக்கு நல்லது. இப்போ பொதுவா நம்ம யாரையாவது புகழ்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இங்க கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கிடைக்குது. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணரை புகழ்றனால நமக்கு தான் நல்லது. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நல்லது. கிருஷ்ணர் எப்பவுமே அந்த நம்ம கிருஷ்ணரை புகழ்னா கூட ஸ்டில் அவர் அந்த புகழ் தான் இருக்க போறார். இப்போ 6 வகையான ஐஸ்வர்யம் அப்படின்னே ஒண்ணு உண்டு. ஐஸ்வர்யஸ்ய சமாகிரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய ஞான வைராகிய செய்வ ஷண்ணம் வைத்தீங்கனா அப்படின்னு சொல்லி பராசர முனி வந்து பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு 6 ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் வந்து எல்லா விதமான அழகும் கொண்டவர், எல்லா விதமான பலமும் கொண்டவர், எல்லா விதமான செல்வமும் கொண்டவர், எல்லா விதமான துறவும் கொண்டவர், எல்லா விதமான என்ன சொல்ல பலம் செல்வம் அழகும் கொண்டவர், அதே போல எல்லா வகையான புகழும் கொண்டவராம். இந்த மாதிரி 6 ஐஸ்வர்யம் இருக்கு. அவர் செல்வம் கொண்டவர், அவர் அழகு கொண்டவர், அவர் பலம் கொண்டவர், அவர் வந்து ஐஸ்வர்யம் கொண்டவர், அவர் துறவு கொண்டவர், அவர் வந்து புகழும் கொண்டவர்னு சொல்லி இருக்கு. எல்லா புகழுமே அவருக்கு தான் இருக்கு. அதனாலதான் எல்லா புகழும் பகவானுக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா புகழும் எப்பவுமே பகவானுக்கு தான். நம்ம எப்பவுமே மங்களம் மங்களம் சர்வ மங்களம் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா புகழுமே கிருஷ்ணருக்கு தான் இருக்கு. ஜெய ஜெய ஜெய. இப்ப நிறைய டைம் வந்து நம்ம வந்து ஜெய ஜெயன்லாம் சொல்லுவோம். பகவானுக்கு எல்லா வெற்றியும் வரட்டும், எல்லா வெற்றியும் வரட்டும், எல்லா புகழும் வரட்டும்னு. ஏன்னா அவர் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார். அதனால அவருக்கு எல்லா புகழுமே இருக்கு. குறிப்பா புகழ்ங்கிற ஐஸ்வர்யத்தை எப்பவுமே வச்சிருக்காரு. இப்ப நம்ம இந்த உலகத்துல இருந்து ஒரு புகழ் பெற்ற ஒரு நபர் வந்து பாக்குறோம். பட் அந்த புகழ் கூட ஒரு தற்காலிகமான புகழ் தான். கிருஷ்ணர் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத ஒரு புகழ் அப்படின்னா அது நம்ம பார்க்க முடியாது. இப்போ 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் பகவத்கீதை பேசினார். அது இன்னும் இருக்கே, இன்னும் சமுதாயத்துல இருக்கே. இப்ப யாராவது ஒரு புத்தகம் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, அது இத்தனை நாள் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ ஆங்கிலத்துல இருந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஷேக்ஸ்பியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஷேக்ஸ்பியர் புத்தகத்தை ஒன்றும் மக்கள் அப்படி ஒன்றும் பெருசா படிக்கிறது கிடையாது. ஷேக்ஸ்பியர் பத்தி வேணா ஆங்கிலக்காரங்க வேணா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே தவிர மற்றவங்களுக்கு ஷேக்ஸ்பியர்னா யாருன்னு கூட தெரியாது. ஆனா பகவத்கீதை இப்ப நம்ம இஸ்கான்லயே பாத்தீங்கன்னா 80 மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கோம். வருஷத்துக்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் அது அச்சிட்டப்பட்டு விநியோகம் செய்யப்படுது. அப்போ பகவானுடைய புகழ் எப்படி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதே போல பகவானுடைய புகழ் வந்து வெறுமனே பூலோகம் மட்டும் கிடையாது, எல்லா லோகத்திலயும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இப்போ பகவான் எல்லா விதமான ஒரு புகழும் கொண்டவர். அதனால அவரை புகழ்றது வந்து நமக்கு நல்லது. அவரை புகழ்ந்தா அவருக்கும் சந்தோஷம் கிடைக்குதான். அது ஒரு இயற்கை குணம். பகவானுடைய புகழ் வந்து அவர் கேட்டு அவர் ஆனந்தம் அடைகிறாருன்னா அது அவருக்கு இயற்கை குணம் தான். ஆனா நம்மளுடைய புகழை நம்ம கேட்கறது நமக்கு அது இயற்கை குணம் கிடையாது. கிருஷ்ணரை புகழ்றதுதான் நமக்கு இயற்கை குணமே தவிர நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு புகழ் இருக்கு அப்படின்னா பகவானை புகழ்றோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புகழ். சைத்தன்ய சரிதாமிரதத்துல ராமானந்தராயர்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு ஒரு கேள்வி கேட்கிறார். மிகவும் புகழ் வாய்ந்தவர்கள்லாம் யாரு அப்படின்னு. அதுக்கு வந்து ராமானந்தராயர் சொல்றார், புகழ் வாய்ந்தவர்கள்னா யார் கிருஷ்ணனுடைய தூய பக்தர்களோ அவங்கதான் புகழ் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நமக்கு உண்மையிலே புகழ் வேணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய தூய பக்தராயிடம் நமக்கு புகழ். கிருஷ்ணருடைய தூய பக்தரால நமக்கு எந்த புகழுமே கிடையாது, அது ஒரு யூஸுமே கிடையாது. இந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ராஜாக்களா இருக்கலாம், இல்ல பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், அந்த புகழ்லாம் ரொம்ப காலத்துக்குலாம் நீடிக்காதது.
ஆனா கிருஷ்ணருடைய தூய பக்தரா இருக்காரு அப்படின்னா அவர் எப்பவுமே புகழ கொண்டவர். அதனால இந்த உலகத்துல புகழ் அப்படின்னா நீங்க கிருஷ்ணனுடைய பக்தர் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எல்லாமே புகழ். ஏபேஜாஸ் குஷுக் திரிபுவனா, உலகத்திலயும் நம்ம வந்து புகழ்வாங்க. தேவர்கள் முதற்கொண்டு கிருஷ்ண பக்தர் ஆயிட்டோம்னா அவர் ஒரு சிறந்த பக்தர் சொல்லி நம்மளை புகழ்வாங்க. அப்போ உண்மையான புகழ் அப்படின்னா பக்தருக்கு கூட கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுதான். நமக்கு புகழ் தேடுறது நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா கிருஷ்ணரை புகழக்கூடிய ஒரு சிறந்த பக்தரா இருக்கும் அப்படின்னா அது நமக்கு புகழ் கிடைக்குது. இப்ப இங்க நாரத முனி அப்படிப்பட்ட சிறந்த புகழ் வாய்ந்த ஒரு பக்தர். கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுனால நம்ம பாகவதம் முழுக்க எவ்வளவு அற்புதமான புகழ் வாய்ந்த பக்தர்கள்லாம் இருக்காங்கன்னு பாக்குறோம். இப்போ பிரகலாத் மகாராஜரா இருக்கட்டும், இல்ல துருவ மகாராஜரா இருக்கட்டும், நாரதமுனியா இருக்கட்டும், வேதவியாசரா இருக்கட்டும், 12 மகாஜனங்கள்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சித் மகாராஜரா இருக்கட்டும், சுகதேவ கோஸ்வாமியா இருக்கட்டும், பாண்டவர்களா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய பீமசேனரா இருக்கட்டும், அர்ஜுனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இவ்வளோ புகழ் வந்து எப்படி அடைந்தாங்க? வெறுமனே கிருஷ்ணருக்கு பக்தி பண்றனால, பக்தரா இருக்கிறனால இவ்வளவு பெரிய புகழ் அடைந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. அப்போ உண்மையிலே ஒரு பக்தருக்கு புகழ் அப்படின்னா கிருஷ்ணருக்கு புகழ் பாடுறதுதான் பக்தருக்கு புகழ். ஒரு பக்தர் அப்படின்னா அவர் எப்பவுமே கிருஷ்ணரை புகழ் பாடிட்டு இருப்பாராம். நாரத முனிவர் போல, நாரத முனி பஜன வினா ராதிகா ரமண நாமே, பக்திவினோத் டாக்கூர் பாடுறார். நாரத முனி கையில வீணை வைத்து கொண்டு ராதிகா ரமணா அப்படின்னு சொல்லி திருநாமத்தை எழுப்பிட்டே இருக்காராம். நாரத முனி கையில வீணை வச்சிருக்கார், என்ன பண்றார்? கிருஷ்ணனுடைய திருநாமத்தை பாடிட்டே இருக்காராம். ராதிகா ரமணா ராதிகா ரமணா அப்படின்னு சொல்லி பகவானுடைய புகழ், அவருடைய நாமத்தை எழுப்பிக் கொண்டே இருக்காராம். இப்போ பக்தர்களுக்கான புகழ், பகவானுடைய திருப்புகழை பாடிக்கொண்டிருக்கிறது தான் பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புகழ். இப்ப 35வது ஸ்லோகம். யமாதிபீர் யோக பதை காமலோப ஹதோ முஹு ஹரே முகுந்த கிருஷ்ணா பிரபு. சேவையா. 34வது ஸ்லோகம் படிக்கணும். 34 படிக்கணும் பிரபு. 34. ஓகே, 34. யதூரச்சித்தானாம் மாத்ரா ஸ்பர்ஷேக்ஷயா முஹு ஹவ சிந்து ப்ளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யானுவர்ணனம். எஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மொழிபெயர்ப்பு. இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற இடையறாத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால் பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை என்னும் கடலை கடந்து விட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். பொருளுரை. ஜீவராசியால் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவன் எதையாவது செய்து கொண்டோ நினைத்து கொண்டோ அல்லது எதை பற்றியாவது பேசிக்கொண்டேதான் இருப்பான். பௌதிகவாதிகள் பொதுவாக தங்கள் புலன்களை திருப்திப்படுத்தும் விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் இவ்விஷயங்கள் மாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இவை எவ்வித திருப்தியையும் அளிப்பதில்லை. எனவே அவர்கள் கவலைகளும் ஆவல்களும் நிறைந்தவர்களாக மாறிவிடுகின்றனர். இது மாயா அல்லது பொய்த் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்தி அளிக்காத பொருளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இது மாயா அல்லது பொய்த் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பதுதான் புலன் நுகர்வில் ஈடுபட்டுள்ள இத்தகைய அதிருப்தி அடைந்த ஜீவன்களுக்கு திருப்தியை அளிக்கும் என்று நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்தின் வாயிலாக கூறுகிறார். ஒரு ஜீவராசியின் சிந்தனை, உயர்வு, விருப்பம் அல்லது செயல் ஆகியவற்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் உண்மையான ஆனந்தத்தை ஒருவர் விரும்பினால் அவர் விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறந்து கொண்டிருக்கும் மனிதனை பற்றி பேசுவதற்கு பதிலாக பகவானை பற்றி பேச வேண்டும். திரைப்பட நடிகர்களின் செயல்களை அனுபவிப்பதற்கு பதிலாக ஒருவன் தனது கவனத்தை பகவானிடமும் அவரின் நித்திய சகாக்களான கோபியர்களிடமும் லட்சுமிகளிடமும் திருப்ப வேண்டும். சர்வ சக்தி படைத்தவரான பரமபுருஷ பகவான் அவரது அகாரணமான கருணையினால் பூமியில் அவதரித்து உலகாயதமான மனிதர்களைப் போல் செயல்பட்ட பொழுதிலும் அதே சமயத்தில் அவர் சர்வசக்தி உள்ளவர் என்பதால் அசாதாரணமாகவும் செயற்பட்டார். இதை அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காகவே செய்கிறார். ஏனெனில் இதனால் அவர்கள் தங்களுடைய கவனத்தை ஆன்மீக வாழ்வை நோக்கி திருப்பிக் கொள்ள முடியும். இவ்வாறு செய்வதால் பந்தப்பட்ட ஆத்மா படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்பட்டு எல்லா துன்பங்களுக்கும் பிறப்பிடமான அறியாமை எனும் கடலை சுலபமாக கடந்து விடுகிறான். மிக உயர்ந்த அதிகாரியான ஸ்ரீ நாரத முனிவர் தனது சொந்த அனுபவத்தில் இருந்து இதை குறிப்பிடுகிறார்.
மேலும் பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தராகிய நாரதரின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமே ஆனால் நாமும் அதே அனுபவத்தை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அற்புதமா ஒரு ஸ்லோகம் பொருளுரை. இந்த ஸ்லோகத்துல இருந்து நாரதமுனி சொல்றார், பகவானோட திருப்புகளை அவர் பாடிட்டு இருக்கார். பகவான் அவருடைய திருப்புகளை கேட்டுக்கொண்டே அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த உலகத்துல பாக்குறோம், நிறைய பேரு ரொம்ப பெரிய ஒரு துக்கத்துல, ஏக்கத்துல, சோகத்துல மூழ்கி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நபர்கள் ஆனந்தம் அடையணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்க சொல்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹரிச்சரிய அனுவர்ணனம், ஹரிச்சரியானுவர்ணனம். இதே போல ஒரு ஸ்லோகம் பல இடத்துல நீங்க பாகத்துல பார்க்கலாம். ஹரிகதாவை கேட்கணும், ஹரிகதாமிருத்தம்னு பாக்குறோம். நம்ம உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். உத்தம ஸ்லோகனா அதுவும் ஹரியோடைய பேரு தான். பகவானுக்கு நிறைய பேர் உண்டு. உத்தம ஸ்லோகா பகவான் போன ஸ்லோகத்துல தானே பார்த்தோம், அவர் புகழ்ந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனா அவரை புகழ்ந்தா கூட அது ஒரு ரொம்ப சாதாரணமா புகழ மாட்டார், ரொம்ப விசேஷமா புகழணுமா அவரை. உத்தம ஸ்லோகா, அற்புதமான ஸ்லோகங்களை வைத்துக்கொண்டு அவர் புகழணும். சும்மா சாதாரணமா புகழ்ந்துடக்கூடாது. ரொம்ப ஸ்பெஷல் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவர் புகழனால அவருக்கு உத்தம ஸ்லோகான்னு பேரு. அப்படிப்பட்ட உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம், உத்தம ஸ்லோகருடைய குணங்கள் எல்லாம் நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஹரிச்சரியானு வர்ணனம், பகவான் ஹரி அவருடைய வர்ணனைகளை நம்ம பாடணும். யார் பாடணும் அப்படின்னா, யாரெல்லாம் சோகத்திலையும் மோகத்திலையும் தன்னுடைய புலன்களை அனுபவிக்கணுங்கிற அந்த நிலையில துக்கப்பட்டு சம்சார சாகரத்துல கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஹரிச்சரியானு வர்ணனம், ஹரிச்சரியானு வர்ணனம் செய்யணும், ஹரியோட புகழ பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே பகவான் ஹரியோடைய புகழ பாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம், திருப்தி, ஆனந்தம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய புலன்களால இந்த உலகத்துல பந்தப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சாகரத்துல துக்கம் அடையத்தான் செய்வார்கள்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. பொதுவா பிரபுபாதர் சொல்றாரு, எந்த ஒரு நபர்னாலுமே சரி ஏதாவது ஒரு செயலை செய்யணும், ஏதாவது ஒரு செயலை செய்யணும். ஓகே, அது ஸ்தூல சரீரத்தை வைத்துக்கொண்டு நம்மளால உடலை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்யலைனா கூட சிந்தனைங்கிற ஒரு செயலையாவது நம்ம செய்யத்தான் செய்வோம். அப்போ ஒண்ணு சிந்திப்போம், இல்ல யாருக்கிட்டையாவது பேசுவோம், இல்ல நம்ம உடலை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டு இருப்போம். ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்டு இருப்போமே தவிர செய்யாம எதுவுமே நம்ம இருக்க மாட்டோம். நம்மளால அமைதியாலாம் இருக்க முடியாது. இந்த அமைதியான தானம்லாம் நமக்கு எல்லாம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி காட்டுக்கு தியானம் பண்றது அதெல்லாமே ரெக்கமெண்டட் கிடையாது. அப்படியே நீங்க தியானம் பண்ணா கூட அமைதியா இருக்க முடியாது. நீங்க உங்க சிந்தனையில யாரையாவது நினைக்கத்தான் போறீங்க. அந்த காலத்துல காட்டுக்கு போறாங்க, சாதுக்கள் காட்டுக்கு போறாங்கன்னா பகவான் ஹரி அவங்களோட ஹிருதயத்துல வைத்துக்கொண்டு ஹரியோட சிந்தனையிலே இருப்பாங்க. ஒண்ணுமே சிந்தனை செய்யாம இருக்க மாட்டாங்க. இந்த நிர்வாணம் அப்படின்னா எந்த விதமான சிந்தனை இல்லாம ஒண்ணு இல்லாம ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பௌத்தவாத கொள்கைகள்லாம் உண்மை கிடையாது, அர்த்தமும் கிடையாது. நம்ம ஒரு உயிருள்ள ஒரு வஸ்துவா இருக்கிறனால கண்டிப்பா அமைதியா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு இருப்போம். அப்ப ஏதாவது ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய புலன்களை வைத்துக்கொண்டுதான் செய்வோம். இப்ப நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா நமக்கு மனம் அப்படிங்கிற ஒரு புலன் வேண்டி இருக்கு. நீங்க பேசுறீங்க அப்படின்னு நாக்கு அப்படிங்கிற ஒரு புலன் வேண்டி இருக்கு. இல்ல நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கால்கள்ங்கிற ஒரு புலன் வேண்டி இருக்கு. நீங்க கைகள், கால்கள், ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம உடல்னாலே புலன்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் உடல்னே நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு பஞ்சபூதங்களால அந்த உடல் ஏற்படப்பட்டிருக்கு. ஆனா அந்த பஞ்சபூதங்களால் ஏற்பட்ட அந்த உடல்ல என்ன இருக்கு அப்படின்னா புலன்கள் தானே இருக்கு. நமக்கு அறிவை பெறக்கூடிய புலன்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, செவி, நாக்கு, தொடு உணர்வுன்னு சொல்லி நமக்கு அறிவை சேகரிக்கக்கூடிய புலன்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு கர்ம ஞானேந்திரியங்கள், ஞானம்னா நமக்கு அறிவு, இந்த ஞானத்தை பெறக்கூடிய புலன்கள்னு இந்த 5 இருக்கு. அப்புறம் செயல்களை செய்யக்கூடிய புலன்கள்னு ஒரு 5 இருக்கான். இப்போ கைகள் இருக்கு,
கால்கள் இருக்கு. நமக்கு இப்ப நாக்கு அப்படின்னா அதுல 2 செய்யலாம். ஒண்ணு சாப்பிடலாம், இன்னொன்னு பேசலாம். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒண்ணு இருக்கு. அதே போல நமக்கு நம்ம சாப்பிட்ட உணவு அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவு வெளிய அனுப்புறதுக்கான ஒரு உறுப்பும் இருக்கு. இந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு புலன்களும் உடல்ல இருக்கு. அப்போ ஏறக்குறைய உடல் அப்படின்னா அது புலன்களால இருக்கக்கூடியதுதான். இப்ப மனம்னு சொன்னமே, மனஷஷ்டானிந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி கீதையில கிருஷ்ணர் சொல்றார். நமக்கு 10 புலன்கள் இருந்தா கூட இந்த 10 புலன்களுக்கு தலைவரா இருக்கக்கூடியது மனசு. அந்த மனசுதான் சிந்தனை செய்யுது. அப்போ எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யறோம். அந்த செயலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு புலனை பயன்படுத்துறோம். புலன்களை பயன்படுத்தி தான் எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட புலன்களை வைத்துக்கொண்டு ஹரியோடைய புகழ பாடல அப்படின்னா அப்ப நமக்கு திருப்தியே கிடைக்காது. புலன் திருப்தியில நமக்கு திருப்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஏக்கமும் சோகமும் உள்ளவர்கள் கிருஷ்ணனுடைய திருப்புகழ பாடல அப்படின்னா மாயையில இருக்கிறார்கள். நாரத முனி அவருடைய அனுபவத்துல சொல்றார், அப்படிப்பட்ட துக்கமடைந்த ஆத்மாக்கள் கூட அவனுடைய புலன்களை கைவிட்டு பகவானுடைய திருப்புகழ பாட வேண்டும் என்கிறார். இன்ஃபேக்ட் பகவானுடைய திருப்புகழ பாடும்போது அவங்களுடைய புலனின்ப திருப்தியிலிருந்து வெளியில வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்ஃபேக்ட் நாரத முனி இந்த பாகவதத்தை எழுதுறதுக்கான காரணமே இதுதான். அனோபசமும் சாக்ஷாத் பக்தி யோகம் லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். லோகஸ்யஜானதோ வித்வானா இந்த லோகத்துல உள்ள மக்கள்லாம் ரொம்ப பெரிய அஞ்ஞானத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இருள் காரணமா மிகப்பெரிய அப்படிங்கிற சிக்கிக்கொண்டு நிறைய அனார்த்தங்கள் கொண்டவரா இருக்காங்க. ஆனா அந்த அனார்த்தங்களை பொசுக்கிறதுக்கான ஒரே வழி பகவானுடைய ஹரி என்று பாடுறதுதான். அந்த ஹரியுடைய முழுமையான புகழை கொண்ட இந்த பாகவதத்தை வேதவியாசர் எழுதுறார். அதன் மூலமா இந்த இருக்கக்கூடிய அஞ்ஞான அவங்களுக்கு வெளிவருவார்கள். அப்போ பாகவதன் நாரதமுனி எதற்கு எழுதினார் அப்படின்னா மக்கள் எல்லாம் இந்த அஞ்ஞானத்துல இருந்து வெளியில பரம திருப்தி அடையணும் அப்படின்னா. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள்லாம் அதை ரொம்ப கவனமா பார்க்கணும். இன்ஃபேக்ட் நம்ம அந்த செயலை செய்யவும் செய்யணும். பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதுறார், நம்ம ஏதாவது யாரையாவது பத்தி பேசிட்டு தான் இருப்போம். ஒண்ணு எஸ்பெஷலி நிறைய ஆகிப்போச்சு. அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எல்லாம் கிடையாது. கூடியவர்கள் அப்படின்னா ஏதாவது ஊர்ல ஏதாவது பிராமணர்கள் வைத்து கொண்டு வருவாங்க, இல்ல ஏதாவது ஒரு சன்னியாசி வருவார், ஒரு உபன்யாசம் கொடுப்பார், இல்ல பண்டித ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் சொல்லி பிரபு கிளியரா இல்லைங்க பிரபு, கிளியரா இல்ல, டபுளா கேக்குதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குதா? இப்போ அப்படியேதான் இருக்கும் பிரபு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்ப கிளீனா இருக்கு, இப்ப கிளீனா இருக்கு. எஸ், யா. சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு செயலை எப்பவுமே செய்து கொண்டுதான் இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா யாராவது அந்த காலத்துல எல்லாம் ஒரு பிராமணர் உட்கார்ந்து ஏதாவது ராமாயணம் மகாபாரதம்னு ஏதாவது பேசுவார். இந்த காலத்துல அப்படி இல்லை. இந்த காலத்துல ஏறக்குறைய எல்லாருமே பேசுறாங்க. இப்ப நீங்க இன்டர்நெட்னு போனீங்கன்னா யூடியூப்ல எல்லாருமே ஒவ்வொரு சேனல் வச்சுக்கிறாங்க. வீட்டுல இருந்து கொண்டு ஏதாவது ஒண்ணு ஒரு சேனல் பேசிட்டே இருக்காங்க. எப்படி நுணலும் தன் வாயார் கெடும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள்ல நம்ம எங்கேயாவது படிச்சிருப்போமோ, அதே போல இது எனக்கு வாய் இருக்கு, நான் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. இந்த நுணலும் தன் வாயார் கெடும்னா தேவை கிருஷ்ணரை தவிர இந்த வாய் வேற என்னத்தையாவது செய்யுது அப்படின்னா பாம்பை தான் வரவழைக்குதுன்னு அர்த்தம். அதே போல இந்த உலகத்துல நிறைய யூடியூபர்ஸ் என்னென்னமோ பேசி தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்தத்தையும் வெளியே தள்ளிட்டே இருக்காங்க. இதனால பாம்பை தான் வரவழைச்சிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஒரு நுணல்னா தவளை என்னதான் கத்துனாலுமே சரி,
கடைசி என்ன முடிய போகுது? ஒரு பாம்பு வந்து அப்படின்னு அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதே போல காலம்ங்கிற அந்த பாம்பு இந்த ஆளுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த மாதிரியான ஒரு நுணல், ஒரு தவளை போல இருக்கக்கூடாது. சும்மா என்னத்தையோ ன்னு கத்துறது. நம்ம வந்து கிருஷ்ணருடைய திருப்புகழத்தை நம்ம பாடணும். அதுக்குதான் நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு நாக்கு இருக்கு அப்படின்னா அது கிருஷ்ணருடைய திருப்புகழை பாடுறதுக்கு தான். இந்த மனித உடல்ல நமக்கு ஒரு நாக்கு இருக்கு. புரந்தரதாசர் அவர் நாரத முனியுடைய ஒரு அவதாரம். கர்நாடக தேசத்துல அவர் அவதாரம் செஞ்சார், ஹம்பிங்கிற ஒரு நகரத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவரும் கையில தம்புரா வைத்துக் கொண்டு கிருஷ்ணனுடைய புகழையே தான் பாடிட்டு இருப்பார். அவருடைய ஒரு பாடல்ல அவர் சொல்றார், இந்த உலகத்துல 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கு. நம்ம பாக்குறோம், விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, மீன்கள் இருக்கு, ஊர்வனம் இருக்கு, நாக்கு இருக்கு. விலங்காலும் சரி, பறவையாலும் சரி, இல்ல ஒரு மீனாலும் சரி, எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. ஆனா இந்த நாக்கை வைத்து கொண்டு மனிதர்களை தவிர மற்ற எல்லாருமே சாப்பிடுற நாக்கை பயன்படுத்துவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. வேற வேற விஷயங்கள ஓசை எழுப்பதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த நாக்கு வைத்து மட்டும்தான் சாப்பிடுறது தாண்டி பகவானுடைய திருநாமத்தின் புகழை எழுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா எப்படி இந்த ஒரு குருவிக்கு ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு புறா அதுவும் கொங்கன்னு ஏதாவது கத்திட்டே இருக்கும், இல்ல இந்த நுணல் ஒரு தவளை வந்து அதுவும் கத்திட்டு இருக்கும், இல்ல ஒரு நாய் லொல்லொல்லொல்லுன்னு குலைச்சிட்டே இருக்கும். அதே போல நம்மளும் குலைச்சிட்டே இருக்கலாம். புலன்கள்ல திருப்தி பண்றதுக்காக பேசக்கூடிய எல்லா சப்தமும் இந்த விலங்கோட சப்தம் மட்டும்தான். இது நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனிதனாக நாக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கிருஷ்ணனுடைய மட்டும் புரந்தரதாசர் பாடுறார். அதே போலதான் இந்த இடத்துல நாரதமுனியும் சொல்றார், ஒருத்தருக்கு மனித பிறவி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய புலன்களை வைத்து கொண்டு கிருஷ்ணனுடைய திருப்புகளை பாடுறதுக்காக மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தணுமா. சும்மா அரசியல் பேசுறது அது நமக்கு ஒரு விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்ல எனக்கு காது இருக்குன்னு சொல்லி தேவை விஷயங்கள்லாம் கேட்கறது, சினிமா பாடல் கேட்கறது, சினிமா படத்தை பாக்குறது, இதெல்லாம் நம்ம ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து பகவான் ஹரியோடைய புகழை தான் கேட்கணும், பகவான் ஹரிய புகழ. பாகவதம் முழுக்க பகவானுடைய நிரம்பி இருக்கு. பாகவதத்துல பகவான் லீலைகள் மட்டும்தான் இருக்கு. இங்க அங்கன்னு இல்லாம பாகவதம் முழுக்க பகவானுடைய புகழ் மட்டும்தான் இருக்கு. இப்ப இங்க ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, எனிவே நம்ம யார்ட்டையாவது பேச வேண்டி இருக்கு, நம்ம போய் யார்ட்டையாவது பாகவதம் பேசலாமே. இப்போ இந்த இடத்துல பிரபுபாதர் இருந்து ஒண்ணு சொல்றார், இந்த கட்டுண்டாத்மாக்களுடைய கவனத்தை பகவானை நோக்கி திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்ககிட்ட போய் பகவானை பத்தி பேசணும். எனிவே நம்ம யார்கிட்டயோ பேச போறோம், பாகவதத்தை பேசுங்க. யார்கிட்டயோ நம்ம ஏதாவது கேட்கத்தான் போறோம் காதை வச்சு, பாகவதத்தை கேளுங்க. எனிவே நம்ம என்னத்தையாவது படிக்க போறோம், பாகவதம் படிக்கணும். இப்ப நம்மளுடைய நடவடிக்கையே எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவான புகழ். இப்போ இங்க ஹரிச்சர்ணியான வர்ணனம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரிச்சர்ணியான வர்ணனம் சரி, இல்ல உத்தம ஸ்லோக குணானு வர்ணனம் சரி, எல்லாமே பாகவதத்தான் குறிக்குது. இப்போ பாகவதம் என்ன அப்படின்னா உத்தம ஸ்லோக குணானு வர்ணனம், பகவானுடைய ஹரியுடைய புகழ் தான் முழுக்க முழுக்க இருக்கு. இப்போ ஹரிச்சர்ணியான வர்ணனம் பாகவதம் அது, பாகவதம் முழுக்க ஹரியோட புகழ் இருக்கு. இப்ப நம்ம போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்னா, எப்படி வியாசதேவர் இருந்து எல்லா வேதத்தையும் எழுத அதிருப்திதான். இப்போ நம்மளுடைய அதிருப்தியை விடுங்க, வேத வியாசர் உலக மக்களுடைய நல்லதுக்காகத்தான் முழு வேதத்தையும் எழுதினார். ரிக்கு யஜுர் சாம அதர்வங்கிறதெல்லாம் சக்கரம் பண்ணிட்டு, அதற்கப்புறம் 18 புராணங்கள் இதையும் கொடுத்துட்டு, தர்ம சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மகாபாரத்தையும் கொடுத்துட்டு, இதெல்லாம் நம்ம வந்து வேதாந்த சூத்திரமாவும் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லி வேதத்துடைய முக்கியமான விஷயங்களை ஒரு சூத்திரமாவும் கொடுத்தார், வேதாந்த சூத்திரமா. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கு திருப்தி வரலையாம். அப்போ இந்த உலக மக்களோட நன்மைக்காக என்ன செஞ்சாலுமே சரி அவருக்கு திருப்தி வரவே இல்லைன்னு தான் பாக்குறோம். எப்போ பாகவதத்தை எழுது அப்படின்னு நாரத முனிவர்கிட்ட கேட்டு பாகவதத்தை எழுதினாரோ அதற்கு அப்புறம் தான் அவருக்கு திருப்தி வருது.
நாரத முனியோடைய கட்டளைக்கு இணங்கதான் பாகவதத்தை எழுதினார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதவியாசருக்கு கூட பகவானுடைய திருப்புகழை பாடினதுக்கு அப்புறம் தான், எழுதினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு திருப்தி கிடைக்குது அப்படின்னா, அப்ப நம்மளை பத்தி என்ன சொல்றது இருக்கு? என்ன ட்ரை பண்ணாலுமே சரி, நம்மளும் பகவானுடைய புகழை பாடாத வரைக்கும் நமக்கு திருப்தி கிடைக்காது. நாரத முனி எப்பவுமே பகவானுடைய புகழை பாடிட்டு இருக்காரு வீணையை வைத்துக் கொண்டு, அதனாலதான் அவர் ரொம்ப திருப்தியா இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாசதேவர் பகவானுடைய புகழை பாடல, பாகவதம் எழுதல, அதனாலதான் அவர் அதிருப்தியில இருக்கார். இப்ப நாரத முனி எப்பவுமே பாகவதம் பேசிட்டு இருக்கார், அதனால சந்தோஷமா இருக்கார். வியாசதேவர் பாகவதம் எழுதாதனாலதான் அதிருப்தியா இருந்தார். பாகவதம் எழுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கும் திருப்தி வந்துருச்சு. அதே போலதான் நமக்கும், நம்மளும் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கலாம், திருப்தியே வராது. இங்க இந்த இடத்துல பிரபுபாதர் இருந்து சொல்றார், நம்ம யாரையாவது பார்த்து பேச வேண்டியிருக்கா, அவங்களோட பாகவதம் பேசணும். அதன் மூலமா நமக்கு திருப்தி வரும். இல்லைன்னா நீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பண்ணீங்க, என்ன சமைச்சீங்க இன்னைக்கு, உங்க வீட்டுல என்ன நடக்குது, இதெல்லாம் நீங்க கேட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியே வராது. நமக்கு ஏதாவது திருப்தி வரணும் அப்படின்னா அப்ப நம்மளும் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்ககிட்ட பாகவதம் பேசணும். அதன் மூலமா தான் நமக்கே ஆனந்தம் வரும். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு விஷயங்களை விவாதம் செய்ய வேண்டியிருக்கு நம்ம புலன்களை வைத்துக்கொண்டு. ஆனா நம்மளுடைய பேச்சு, நம்மளோட சிந்தனை, இதெல்லாம் எப்படி நம்ம பாகவதத்தை எல்லாருக்கும் பறைசாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருதோ அப்ப நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலுமே சரி, நமக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் வராது. நாரத முனி அவருடைய கருணையின் காரணமா நாரத முனி வியாசதேவருக்கு பாகவதத்தை எழுத சொல்லியிருக்கார். இதே விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமா நம்ம திருப்தி ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன முயற்சி பண்ணாலுமே சரி எந்த வாய்ப்புமே கிடையாது. நமக்கு திருப்தி வேணும் அப்படின்னா பகவானுடைய புகழ் பாடுறதுல மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்க பகவானோட புகழ பாடுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. வெறுமனே பாகவதம் படிச்சீங்கனாலே நீங்க பாகவத்துடைய புகழை பாடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு பகவத்கீதை பாகவதம்னு பேசணும். பாகவதத்தை போய் பேசுனீங்கனாலே நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாரும் திருப்தி ஆயிடுவாங்க. நீங்க யாரையாவது நம்ம திருப்தி பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பகவானை பத்தின விஷயங்களை கேட்கறது மூலமா அவங்களுக்கு திருப்தி கொடுக்கலாமே தவிர மற்ற என்னதான் ட்ரை பண்ணாலுமே சரி யாருக்கும் எந்த திருப்தி வராது. நம்மளோட குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், அவங்கள நீங்க என்ன திருப்தி பண்ண பார்த்தாலுமே திருப்தி ஆகவே மாட்டாங்க. அவங்களும் ஹரிச்சரியானு வர்ணனத்துக்குள்ள வந்தா மட்டும்தான், உத்தம ஸ்லோக குணானு வர்ணத்துக்குள்ள வந்தா மட்டும்தான், பாகவதம் படிச்சா மட்டும்தான் அவங்களுக்கும் திருப்தி. நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. இப்போ இந்த ஒரு அத்தியாயம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நாரத முனிவர் அற்புதமா அவருடைய வேலையான பகவான் ஹரியுடைய புகழை பாடிட்டே போறார் அப்படின்னு. நம்ம நாரத முனியுடைய அடிச்சோடுகளை கடைபிடிக்கணும்னு பிரபுபாதர் சொல்றார். அப்படின்னா என்ன பண்ணணும்? நாரத முனிவர் எப்படி பகவானுடைய புகழை யாரை பார்த்தாலும் சரி அவங்ககிட்ட ராதிகா ரமணான்னு சொல்லி அவங்களுடைய பகவானுடைய புகழ பாடிட்டு இருக்காரோ அதே போல நம்மளும் யாரை பார்த்தாலுமே சரி பாகவதம் வாங்கிக்கோங்க, பாகவதம் வாங்கிக்கோங்க, பெரும் பகவானுடைய புகழை பாடக்கூடிய இந்த பாகவதத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வாங்க வைக்கணுமா? எப்படி நாரத முனி, இப்ப நாரத முனினா பிரச்சாரம் பண்றவர்லயே அவர் தான் நமக்கு எல்லாருக்குமே தலைவர், பிரச்சார தலைவர், பாகவத பிரச்சார தலைவர் அப்படின்னா நாரத முனிவர் தான். யாரை பார்த்தாலுமே சரி பாகவதத்தை பேசிட்டு இருப்பார். அதே போல அவரை அடிச்சுடர்களை கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்மளும் யாரை பார்த்தாலுமே சரி, யாரேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேசம் சைத்தன்ய ஒரு கட்டளையிட்டு இருக்கார். இங்க கூட எல்லாருமே நிறைய கிரகஸ்தர்கள் தான். கிரகஸ்தர்களோட கடமையே நம்ம யாரை பார்த்தாலுமே சரி அவங்களோட ஹரிகதா பேசணும். பக்கத்து வீட்டுக்காரே எடுத்துட்டு இருக்காரு எல்லார்ட்டையுமே கிருஷ்ண உபதேசம் பேசணுமா? கிருஷ்ண உபதேசம்னா அது பகவத்கீதை தான் கிருஷ்ண உபதேசம்னு மட்டும் கிடையாது, பாகவதமும் கிருஷ்ணரை பற்றி பக்தருடைய உபதேசம். அதனால பாகவத உபதேசமும் நம்ம பண்ணணும். அதனால கிருஷ்ண உபதேசங்கிறது பாகவதத்தை குறிக்குதுன்னு சொல்லி பிரபுபாதர் எழுதுறார் சைத்தன்ய சரிதாமிரதத்துல. அப்போ நாரத முனியுடைய அடைச்சூழல் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்மளும் பார்க்கிறவங்ககிட்ட எல்லாம் பாகவதத்தை பேசி பாகவதத்தை வாங்க வைக்கணும். நம்ம பாகவதத்தை வாங்க வைக்கல அப்படின்னா டிவி பத்தி பேசணும்னா அப்ப எல்லாருமே அப்ப டிவி வாங்கணும், அப்ப நம்ம ஸ்மார்ட் போன் பத்தி பேசினா அப்ப நானும் ஸ்மார்ட் போன் வாங்கணும், இந்த யூடியூப் பத்தி பேசினா அப்ப நானும் இந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம தேவையில்லாம இந்த சமுதாயத்தை நாசமாக்க வேண்டாம். சமுதாயத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சோம்னா
வெறுமனே பாகவதத்தை பிரச்சாரம் செய்யறது மூலமா, பாகவத விநியோகம் செய்யறது மூலமா இதெல்லாம் அடைய முடியும். அதனால நாரத முனி அடிப்படையில் நம்ம கடைபிடிப்போம். பார்க்கிறவங்ககிட்ட எல்லாமே இந்த பாகவதத்தை பேசுவோம். அதன் மூலமா லோகத்துக்கு எல்லா விஷயமும் வரும். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நான் இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. நாம ஏன் எஸ் பிரபு மேம். ஹரே கிருஷ்ணா ஜெபம் ஏன் பிரபு பண்ணணும்? மற்ற புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கும் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் பிரபு? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்விதான். மற்ற புண்ணிய காரியங்கள் எல்லாமே தற்காலிகமானது. ஆனா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜெபம் பண்றது நமக்கு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கையும் எடுத்துக்கொண்டு நமக்கு கிருஷ்ணருடைய தூய பிரேமையை கொடுக்கக்கூடியது. இது சைத்தன்ய சரிதாமிரத்துல ஒண்ணு இருக்கு. பகவானுடைய திருநாமத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. ஆனா புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சோம்னா கிருஷ்ணர் கீதையில சொல்றது போல ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தோ மத்தியம் திஷ்டந்தி ரஜசா அப்படிங்கிறார். நம்மளோட புண்ணிய காரியங்கள்லாம் நம்மள இந்த உலகத்துல ஒரு நல்ல நிலை நம்ம வைத்திருக்கோம், இல்ல மேலோங்களுக்கு கொண்டு போமே தவிர நமக்கு பகவானுடைய திருப்பாதத்தை அடையக்கூடிய ஒரு செயலை செய்ய வைக்காது. ஆனா பகவானுடைய திருநாமம் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வேறுபட்டது இல்லாதனால அது நம்மளை இந்த உலகத்துடைய பந்தத்திலிருந்து வெளியும் கொண்டு வரும். அதே போல நமக்கு பகவானுக்கு தூய பக்திய செய்ய வைத்து அந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற அந்த பகவானுடைய அந்த அன்பையும் நமக்கு கொடுக்கும். அதெல்லாமே இந்த நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள்லாம் நமக்கு அது செய்யாது. நற்காரியங்கள்னா புண்ணியமான காரியங்கள். புண்ணியமான காரியங்கள் நம்மளை பந்தப்படுத்தும். ஆனா பகவானுக்கு பண்ணக்கூடிய இந்த பக்தியான நாமம் சொல்றது, பாகவதம் கேட்கறது, பாகவத பிரச்சாரம் பண்றது, இது எல்லாமே திவ்யமான ஸ்தலத்துல இருக்கிறனால இது நமக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுக்கும். நமக்கு பந்தத்துல இருந்து விமோக்ஷனமும் கிடைக்கும். நற்காரியங்கள் நமக்கு ஒரு இந்த உலகத்துல பந்தப்படுத்தும். அது வேணா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில கொடுக்குமே தவிர எந்த வகையிலையும் அது நம்மள பந்தத்துல இருந்து வெளியும் கொண்டு வராது. அதே போல நமக்கு கிருஷ்ண பிரேமையும் கொடுக்காது. நமக்கு கிருஷ்ண பிரேமை வேணும் அப்படின்னா திருநாமத்தை சொல்லணும், பாகவதம் சிரவணம் பண்ணணும், பாகவதம் பிரச்சாரம் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு இந்த பந்தத்துல இருந்து முழுமையா வெளியே கொண்டு வந்துடும். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரபு. நாங்க நேத்திக்கு அந்த பாகவதம் படிச்சோம். அதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னாக்க இந்த வயிற்று பிழைப்புக்காக பாகவதத்தை சப்தாகம் மாதிரி சுருக்கமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு புகழும் பேரும் வயிற்று பிழைப்புக்கு அதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி லாபம். ஆனால் கேக்குறவங்க பௌதிகமா இருக்க லாபம்னா என்ன பௌதிக லாபம் கேக்குறவங்களுக்கு வருது? அதுதான் என்னோட டவுட். அவங்க என்னத பௌதிகமா எதிர்பார்த்து போறாங்க, அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாகவதத்தை கேட்கிறவங்களும் ஏதாவது ஒரு பௌதிக லாபத்தை எதிர்பார்த்து போறாங்க. என்ன பௌதிக லாபம்னு கேட்கிறீங்க? ஆமா, இதுதான் கேட்கிறேன். இப்ப நம்ம ஒரு சினிமா படம் பாக்குறோம். அது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு திருப்தி கிடைக்குது. ஏதோ ஒரு கதையை கேட்கணும், ஒரு திருப்தி கிடைக்குது. அதே போல கிருஷ்ணரை பத்தியான விஷயங்களை கேட்டு அவங்களுக்கு திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க போறாங்களே தவிர அது திருப்தி பண்றதுக்காக அவங்க போறாங்கன்னு கிடையாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது என்னுடைய இன்பத்துக்காக ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறது. பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாகவதத்தை இனிமையா பேசுவாங்க. கேட்கறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ எவ்வளவு இனிமையா பேசுறாரு, அது கேட்கும் போது அவங்களுக்கு கண்ணுல இருந்து கூட தாரையா தண்ணீர் வந்துடும், இவ்வளவு அருமை கேட்கறாங்களே அப்படின்னு. அப்போ தன்னுடைய புலன் திருப்திக்காக ஒருத்தவங்க இன்னொருடைய இனிமையான அந்த ஒரு பேச்சை ரசிக்க போறாங்க அப்படின்னா அது கூட பௌதிகம் தான். ஒருத்தர் இனிமையா பேசுறாருக்காக நம்ம கேட்கிற போறோம் அப்படின்னா அது கூட நம்மளுடைய திருப்திக்காக தான் போறோமே தவிர நம்மளுடைய தூய்மைக்காக போகல. அதனாலதான் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பாகவதத்தை ரசனை செய்யணுங்கிறதுக்காக போய் கேட்கிறாங்களோ அந்த ரசனை வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டிவி போட்டு உட்காந்துருவாங்க. டிவி பார்த்து உட்கார்றது, இல்ல மறுபடியும் எல்லா விதமான பாவ செயல்கள் செய்யறது எல்லாம் போயிடுவாங்க. ஒரு உண்மையான தூய பக்தரால மட்டும்தான்
அவங்களோட ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அனார்த்தங்களை எடுக்க முடியும். ஆனா ஹிருதயத்தினுடைய அனார்த்தங்களை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து உட்காரல அப்படின்னா அப்ப வெறுமனே அதோடைய வெளி அது என்ன சொல்லலாம், ஒரு தேன் பாட்டில் இருக்கு அப்படின்னா நீங்க வெளியில உள்ள அந்த பாட்டிலோட மட்டும் நீங்க சுவைச்சிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள உள்ள சுவை நமக்கு கிடைக்காது. இந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இந்த காலத்துல கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் பாகவதத்தை வந்து வெறுமனே சப்தாக பண்ணி மக்கள்கிட்ட இருந்து அவங்க ஒரு பேர் புகழை சம்பாதிக்கிறதுக்காக போறவங்களால கேட்கிறவங்களுடைய ஹிருதயத்தை தூய்மை செய்யவே முடியாது. கேட்கிறவங்களும் நேர்மையா இல்லாதனால அவங்க ரசிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர ஹிருதயத்துல எந்த ஒரு தூய்மையை எதிர்பார்க்க முடியாது. பௌதிக லாபம் அப்படிங்கறதா, கேக்குறவங்களோட பௌதிக லாபம் அப்படிங்கறது அதுதான் இல்லையா? எஸ் 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 அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். நமக்கு வந்து இப்ப இந்த காலத்துலயும் ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது இல்லையா? லாபம். இப்ப நம்ம ஒரு படத்தை பாக்குறோம்னா நமக்கு என்ன லாபம்? ரொம்ப அற்புதமான படம்னு சொல்லி ஒரு லாபம் நமக்கு கிடைக்குது. நம்ம அதை என்ஜாய் பண்றோம். அதே போலதான் இவர்கிட்ட நான் வந்து நல்ல இனிமையா பேசுறத போய் நான் கதை கேட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா? அதுதான் அவங்களோட பௌதிக லாபம். அந்த பௌதிக லாபத்துக்காக வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க நிறைய பேர் பிரபுபாதர் கதைகள்லாம் பெருசா பேசி நீங்க கேட்க மாட்டீங்க. பிரபுபாத உபன்யாசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்துவ ரீதியா இருக்கும். நிறைய பேருக்கு அதை கேட்கறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனா கதை யாராவது நல்லா பேசுறாரு அப்படின்னா அதை போய் கேட்பாங்க. அப்போ தன்னோட நன்மைக்காக ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி யாரும் போறது கிடையாது. அவங்ககிட்ட போய் கேட்டா எனக்கு நல்ல சுவாரஸ்யமா நல்ல இனிமையா காதுக்கு இனிமையா கிடைக்கும் சொல்லி போனாங்க அப்படின்னா அப்ப அது பௌதிக லாபம். நீங்க போகும்போதே ஒரு பௌதிக லாபத்தோட போனீங்கன்னா அது நமக்கு நன்மை கொடுக்காது. ஆனா நீங்க போய் பாகவதம் கேட்கும் போது இதன் மூலமா என்னுடைய ஹிருதயம் தூய்மை அடையணுங்கிற நோக்கத்துல போனீங்கன்னா அப்ப நீங்க நல்ல ஒரு நபர்கிட்ட போய் கிருஷ்ணன் உங்களை அனுப்புவாரு. அப்படி இல்லை அப்படின்னா இது யாரை கேட்டா எனக்கு நல்ல ஒரு சுவாரஸ்யமா அற்புதமான இன்பை கிடக்கணும் அது பௌதிக லாபம். அப்ப கிருஷ்ணர் அது கேட்டது போலதான் ஆளை அனுப்புவாரு. அதனால நம்ம பாகவத வகுப்புல நம்ம உட்காரும் போது நமக்கு இவர் பேசுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா, சுவையா பேசுறாரான்னு நம்ம பார்க்க கூடாது. சம்டைம்ஸ் ஒரு சாது நமக்கு சுவையாவே பேச மாட்டார். பௌதிக பற்ற கைவிடுங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் நமக்கு சுவையா இருக்காது. நீங்க குடும்பத்தோட பற்ற கைவிடுங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் சுவையா இருக்காது. பாகவதம் முழுக்க நீங்க பாருங்க பௌதிகப்பற்ற கைவிடணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எங்க சுவையா இருக்க போகுது? கிருஷ்ண கதை சுவையா இருக்கும். ஆனா அந்த கிருஷ்ண கதையை கேட்கும் போது நம்மளுடைய பௌதிக பந்தங்கள்ல அறுக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அறுக்கப்படுறதை பத்தி பேசவே மாட்டாங்க. கிருஷ்ணோட கதையை மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க. அப்போ அது பௌதிக லாபத்துக்காக போறவங்க அப்படி இருப்பாங்க. அது சரி கிடையாது. அதை பத்தி தான் நம்ம பொதுவா இங்க அந்த இடத்துல பேசுறாரு பிரபுபாதர். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம ஏன் பிரபு ஹரே கிருஷ்ணா. எஸ் ஹரே கிருஷ்ணா. நம்ம ஏன் பிரபு இஸ்கானோட பாதுகாப்புல மட்டும் இருக்கணும்? இஸ்கானோட பாதுகாப்பு மட்டும் நாங்க சொல்லவே இல்லையே. எங்கெல்லாம் உங்களுக்கு சரியான தங்கம் கிடைக்குதோ அங்க எல்லாமே நீங்க போகலாம். பிரபுபாதர் இஸ்கான் ஒரு சரியான ஒரு தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா வைத்திருக்கார். அதனால இஸ்கான்ல தஞ்சம் எடுங்கன்னு சொல்றோம். இன்னும் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயங்கள் இருக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு அங்க தஞ்சம் கிடைக்குதுன்னா நீங்க அங்க கூட போகலாம். நம்ம யாரும் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நாங்க மட்டும்தான் சரின்னு நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை. நிறைய சம்பிரதாயங்கள் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயங்கள் இருக்கு. அந்த அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்துல சரியா பேசுறாங்க, சரியா வழி நடத்துறாங்கன்னா அங்க கூட நம்ம போகலாம். இல்ல அதனோட பாதுகாப்புல ஏன் இருக்கணும்னு கேட்க. இஸ்கானோட பாதுகாப்புல ஏன் இருக்கணும்? மத்ததுக்கும் அதான் சொன்னேனே உங்களுக்கு கிருஷ்ண பக்தி, தூய கிருஷ்ண பக்தி உங்களுக்கு எங்க வளருதோ நீங்க அங்க போகலாம். அது மத்த அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயமா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இஸ்கான்ல அந்த தூய கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றனா நீங்க இஸ்கான்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் இப்ப இஸ்கான்லயே கூட யாராவது ஒருத்தவங்க சரியா கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா அங்க போனா நமக்கு கூட பாதுகாப்பு கிடைக்காது. நமக்கு சிறந்த பாதுகாப்பு அப்படின்னா இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் தேவத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் எழுதின புத்தகங்களை படிச்சீங்கன்னா போதும் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பக்தர்கள் அவங்களுக்கு நான் பாகவதம் எல்லாம் விநியோகம் பண்ணியிருக்கேன்.
அவங்க இஸ்கானுக்கே போனது கிடையாது. இல்ல இஸ்கானுக்கு வருஷத்துக்கு ஒருக்க 2 தடவை போயிருப்பாங்க. இஸ்கான் பக்தர்களோட கூட அந்த அளவு தொடர்பு இருக்காது. என்னோட கூட ரொம்ப அதிகம் கூட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா முழுமையா கிருஷ்ணனுடைய தஞ்சத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுல உட்கார்ந்து பிரபுபாதர் உபன்யாசங்கள் கேட்பாங்க, பிரபுபாதர் புத்தகங்களை படிப்பாங்க. அப்போ யாரெல்லாம் பிரபுபாதர் புத்தகங்கள்லயும் அவரோட உபன்யாசங்களையும் தஞ்சம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்குது. இப்ப பிரபுபாதர் இஸ்கானோட ஸ்தாபகாச்சாரியர், அவர் புத்தகங்களை நீங்க படிச்சீங்கனாலே அப்ப உங்களுக்கு இஸ்கான்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது, பிரபுபாதரோட நேரடி பாதுகாப்பு கிடைக்குது. அதே போல யாராவது ஒருத்தர் பிரபுபாதரை தூய்மையா கடைபிடிக்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த இஸ்கான் பக்தர் மூலமாவும் நமக்கு வந்து தூய பாதுகாப்பு கிடைக்கும். ஏன் நம்ம இஸ்கான்ல இருங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் உண்மையிலே பாகவதத்தோட பிரச்சாரம் பண்றாங்க, பிரபுபாதரை பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா அங்க நமக்கு வந்து கிருஷ்ணரை அடையிறதுக்கான எல்லா விதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இஸ்கான்ல பாதுகாப்பு எடுங்கன்னு சொல்றோம். குறிப்பா இஸ்கான்ல பாதுகாப்பு எடுங்க அப்படின்னா பிரபுபாதரோட புத்தகங்கள்ல பாதுகாப்பு எடுங்கன்னு சொல்ல வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, நம்ம இஸ்கான்னாலே அதுக்கு அடிப்படை அவரோட புத்தகங்கள் தான். நீங்க அவரோட அடிப்படையான புத்தகங்கள்ல நீங்க வந்து தஞ்சம் எடுக்காம எனக்கு இஸ்கான்ல பாதுகாப்பு கிடைக்கும்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும் அடிச்சுக்கிட்டா பத்தாது. நான் இஸ்கானுடைய மெம்பர் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. பிரபுபாதர் புத்தகங்களை நீங்க தஞ்சம் எடுக்கும் போதுதான் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபாதருடைய நேரடி தஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இஸ்கானோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய தஞ்சம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே பிரபு, எஸ், நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரு டவுட் பிரபு. இப்ப நம்மளை நோக்கி வந்து ஒரு சில அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், கோயில் கட்டுறதுக்குன்னு பணம் கேட்க வரும்போது நாம அது கொடுக்கறது தப்பா ரைட்டா பிரபு? அவங்க ஒரு விதமான தர்மம் இல்ல, அவங்க அதிகாரப்பூர்வமான நபர்கள் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணுமே. எஸ்பெஷலி நீங்க ஒரு மாதாஜியா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கிரகஸ்தர் தான், உங்களுக்கு கடமை இருக்கே. ஓகே பிரபு. உங்களுடைய உழைப்போட ஊதியத்தை யார் கொடுக்க போறீங்க? குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்களா, கிருஷ்ணர் கொடுக்க போறீங்களா? கிருஷ்ணருக்கு தான். கிருஷ்ணர் கொடுக்கணும்னா அப்ப யாராவது கிருஷ்ணர் கோயில் கட்டுறாங்க, யாராவது பண்றாங்கன்னா நீங்க உதவி செய்யணுமே. நீங்க கொடுக்குற இடத்துல சரியா பயன்படுத்தப்படுமாங்கிறத சோதனையை நீங்க செய்யணும். அது உங்களுடைய முயற்சி இருக்கு. நான் இவங்ககிட்ட ஓகே கிருஷ்ணர் கோயில் கட்டுறாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்க வர்றாங்க, நான் கொடுக்கறது என்னோட கடமை. ஆனா அவங்க கெட்டுறவங்க அதைத்தான் செய்ய போறாங்களா இல்ல அதை வைத்துக்கணும். ஏன்னா நிறைய டைம் வந்து கிருஷ்ணருக்கு கெட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசி அது கிருஷ்ணர் கோயிலுக்கு போகாம இருக்கலாம். அவங்க ஏதாவது அவங்களுடைய இன்பத்துக்காக ஏதாவது செய்யலாம். அதுல நம்ம வந்து கவனமாவும் இருக்கணும். அதனால அந்த விதமான ஒரு சோதனையை நீங்க செய்து கொண்டு அது அங்கதான் போகுது அப்படின்னா நீங்க அதை செய்யலாம், தாராளமா அதை செய்யணும். இன்ஃபேக்ட் அதை நம்ம செய்யணும். எஸ்பெஷலி கிரகஸ்தர்கள் இருந்து பிரபுபாதர் சொல்லியிருக்கார், ஒரு கிரகஸ்தர் அவருடைய 50% அவருடைய ஊதிய உழைப்பு வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். நம்ம 1,00,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல 50,000 கிருஷ்ணர் கொடுக்கணும் குறைந்தபட்சம். நான் சொல்றது குறைந்தபட்சம். கிருஷ்ணர் சரதன்வான் பரித்தஜ மாமேகம் சன்னம் ரஜா, கிருஷ்ணர் 100% கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நம்ம தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 50% கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு பற்று வரும், ஐயோ இது என்னுடைய காசு, இது வந்து என்னுடையது அகம் மமேத்தி அப்படிங்கிற ஒரு இது வரும். அதனாலதான் வேத கலாச்சாரத்துல குறைந்தபட்சம் 50% பண்ணிடுவாங்க. யாராவது அறுவடை செய்யறாங்கன்னா 50% கோயில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் நம்ம கடைபிடிக்கணும். இந்த காலத்துல நம்மளோட சம்பாதித்த காசு வந்து நம்ம எல்லாம் பாகவதம் வீட்டுல வாங்கி வைக்கிற மூலமாவே நம்ம நிறைய செய்யலாம். இப்ப வீட்டுல எல்லா பக்தர்களும் ஒரு 15-20 செட்டு பாகவதம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1,00,000 செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாகவதத்தை வைத்து கொண்டு நீங்க பக்கத்து இருக்காரங்க எல்லாருமே நீங்க பாகவதம் வாங்க வைக்கலாம். வாங்க வச்சீங்கன்னா அப்புறம் அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த காசை கொடுத்துருவாங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு 1,00,000 வந்துடும், மறுபடியும் நீங்க பாகவதம் வாங்கலாம். இந்த மாதிரி உங்களோட உழைப்பை கூட ஒரு வகையில நீங்க இது வந்து நீங்க டொனேஷன் அப்படின்னு கிடையாது, பட் அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கிட்ட நிறைய காசு 1,00,000, 5,00,000, 10,00,000 இருக்கு. அந்த காசு வந்து வெறுமனே பேங்க்ல போடுறதுக்கு பதிலா அதை பிரபுபாதர் பாகவதத்தை இதெல்லாம் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். அது மூலமா நீங்க பக்கத்து இருக்காரங்களுக்குலாம் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஐயோ வீட்டுல எவ்வளவு செட்டு பாகவதம் இருக்கே, பக்கத்து இருக்காரன்ட்டு எப்படியாவது நம்ம ஒரு செட் கொடுக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கள வாங்க வைப்பீங்க.
அதன் மூலமா அவங்க வாங்கி பயனடைவாங்க. அவங்க அவங்களுடைய பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் நீங்க செட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது கூட ஒரு டொனேஷன் கூட கிடையாது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃபேக்ட் எல்லா பக்தரும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கோம். யார் எதுக்கும் எப்படி நம்மளுடைய வீதியில இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் பாகவதத்தை கொடுக்குறது நம்மளோட கடமை. நம்ம வீதியிலயோ இல்ல அபார்ட்மெண்ட்லயோ இல்ல நம்மளுடைய ஒரு வீதின்னு கிடையாது, நம்மளை சுத்தி ஒரு 5-6 வீதி நம்மளுடைய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் பாகவதத்தை போய் சேர்க்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. நம்மளும் நாரதமுனி போல நாரதமுனி பஜன வினா பாகவத பிரச்சாரம் பண்ணணும். நம்ம மட்டும் பாகவதத்தை வாங்கணும் போதும் சொல்லி இல்லாம நம்முடைய வீதி, நம்மளுடைய பக்கத்து தெரு, ஒரு முந்தைய தெரு, ஒரு 5-6 தெரு, நம்ம ஊர் முழுக்க, கிராமம் முழுக்க நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த பாகவதத்தை நம்ம கொடுத்துடணும். அதற்கு நீங்க உங்களுடைய உழைப்புல கிடைத்த அந்த ஊதியத்தை பயன்படுத்தலாம். எஸ், அது போக டொனேஷன்ஸ் கேட்டா கொடுக்கறது அதுவும் ஒரு கிரகஸ்தோட கடமை தானே. அது இப்ப நம்ம பிரம்மச்சாரியா இருக்கோம், நம்ம வாழ்க்கையே கிருஷ்ணர் கொடுத்துட்டோம், பிராணே அர்த்தோ அப்படின்னு. கிருஷ்ணோட கருணை மூலமா கிருஷ்ணனோட சேவை வாங்கிட்டு இருக்கார். ஆனா கிரகஸ்தர்கள் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு வீடு 2 வீடு, ஒரு தோட்டம் 2 தோட்டம், நிறைய இடத்துல நிலத்தை வாங்கி போடுறாங்க. ஆனா அது கிருஷ்ணருக்கு பயன்படுத்தணுமே. இது கிருஷ்ணனுடைய வீடுன்னு மட்டும் சொன்னா பத்தாது, கிருஷ்ணருக்கே கொடுக்கணும் அதை. எஸ், ஓகே பிரபு, நன்றி பிரபு. யா, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி? ஓகே, எனிவே 12:15 ஆயிடுச்சு. அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் இதை பேசலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு, நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபுஜி, எப்போதும் போல நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரின் அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையிடும் அவங்களுடைய பக்தி நிலை அடுத்த ஒரு முன்னேற்றமான பாதைக்கு நம்ம போகணும். அதுக்காகவும் பகவானுடைய ஒரு கோரிக்கை வைக்கலாம். பகவான் நம்ம கை பிடிச்சு அழைச்சிட்டு போகணும். பிரபு வழக்கமா சொல்ற மாதிரி எல்லாருமே பாகவதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பாகவதம் முதல்ல நாம வாங்கிக்கணும், அப்புறம் நாமளும் மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணணும். அதுக்காக பகவானுடைய காரணமற்ற கருணை நமக்கு வரணும். ஒவ்வொருத்தவங்களோட பிரார்த்தனை நிறைவேறி அவங்க பிரார்த்தனை அவங்க மனசா நினைச்சிட்டு பகவானோட திரு பாதத்தை மனசை நிலைநிறுத்தி எல்லா 3 times ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. Hare Krishna, Mataji. Thank you, Mataji. Sal Mataji. Hare Krishna. Thank you. Thank you, Krishna. Thank you, Mataji. Hare Krishna. End பண்ணிடுறோம் மாதாஜி. Thank you, Hare Krishna.